தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோல என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய தமிழக அரசாங்கம் வழங்கியிருக்கக்கூடிய எந்தவித தேர்வுமே இல்லாம தாலுகா ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா வேலை வந்து கொடுத்துருக்காங்க. சோ தாலுகா ஆபீஸ்னா இங்க தாலுகா ஆபீஸ்ல போய் ஒர்க் பண்ணக்கூடியது அப்படின்னு வந்து கிடையாது. சோ தாலுகா ஆபீஸ் கீழே இயங்கக்கூடிய நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு. சோ அந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஜாப் தான் இந்த வீடியோ நம்ம வந்து தெளிவா பார்க்க போறோம். சோ இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் சேலரி பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு 18,536 இருந்து பாத்தீங்கன்னா உங்களோட சேலரி வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதற்கு அதிகமாக கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படின்றத பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் உங்களோட குவாலிஃபிகேஷனு நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்றத வச்சு உங்களுக்கு வந்து சேலரி அதிகப்படுத்துறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இல்லைன்னா உங்களுக்கு இந்த 18,536 சேலரி கூட மாதம் உங்களுக்கு தருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் எந்தவித தேர்வும் கிடையாது, அதே மாதிரி எந்தவித கட்டணமும் கிடையாது. சரியா? ஸோ தேர்வும் கிடையாது, கட்டணமும் கிடையாது. ஸோ இந்த தேர்வு கட்டணம் யாருக்கெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் எல்லாத்துக்குமே சரி, எந்தவித கட்டணமும் இல்லாம எந்தவித தேர்வும் இல்லாம உங்களோட டாக்குமெண்டேஷன் மட்டுமே வெரிஃபை பண்ணி அவங்க சொல்லிக்கூடிய குவாலிஃபிகேஷன் உங்கள்ட்ட இருந்துச்சு அப்படின்னா அந்த குவாலிஃபிகேஷன் மட்டுமே அவங்க செக் பண்ணி இந்த ஜாப் தருவதா அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராப்பரா வீடியோ ஃபாலோ பண்ணி ப்ராப்பரா ஜாப் வந்து அப்ளை பண்ணுங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 10/7/2026 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னாடி அப்ளை பண்ணி முடிச்சிடணும். உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் நீங்க ப்ராப்பரா ஃபில் பண்ணாலே போதும், ஈஸியா ஜாப்ல செலக்ட் ஆகுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்ளிகேஷன் ப்ராப்பரா எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு விஷயம் இந்த வீடியோ நான் தெளிவாக ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் எல்லாமே சரி இந்த ஜாப் வந்து எலிஜிபிள். ஸோ வீடியோக்குள்ள போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். ஓகே, இதுதான் பாத்தீங்கன்னா உங்க அஃபிஷியலா ரிலீஸ் பண்ணிருக்கேன் நோட்டிஃபிகேஷன். இதுதான் பாத்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணக்கூடிய உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபிளா இருக்கு, நீங்க அப்ளை பண்ண தயாரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க், உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க், இந்த ரெண்டு லிங்குமே தனித்தனியா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த லிங்க் தேவைப்படுதோ லிங்கை கிளிக் பண்ணி ப்ராப்பரா செக் பண்ணி பார்த்து ப்ராப்பரா அப்ளை பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பத்தி நீங்க உடனே அப்படியே தெரிஞ்சுக்கணும், நீங்களும் நல்ல கவர்மெண்ட் ஜாப்ல ஜாயின் பண்ணி நல்ல சேலரி வாங்கணும். அதற்கு நம்ம சேனல் ஒரு சப்போர்ட்டிவான சேனலா இருக்கு நீங்க நினைச்சாலும் மட்டும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் சிம்பல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட இன்ஸ்டாகிராமோட லிங்க் வந்து கொடுத்துருப்போம். ஸோ இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிட்டு இன்ஸ்டாகிராம்ல வந்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் ஃப்ரீயா இருக்கும்போது கண்டிப்பா அதை ரிப்ளை பண்ணேன். ஏன்னா இன்ஸ்டாகிராம்ல தான் நான் எப்பவுமே ஆக்டிவ் ஆகிருப்பேன். ஸோ உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலுமே சரி, நான் இன்ஸ்டாகிராமோட லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல. ஸோ இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிட்டு இன்ஸ்டாகிராம்ல உங்களுக்கு டெக்ஸ்ட் என்ன டவுட்டோ அதை வந்து சொல்லுங்க, ப்ராப்பரா வந்து உங்களுக்கு நான் ரிப்ளை பண்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன மாதிரி ஜாப் இருக்கு, அது என்ன மாதிரி குவாலிஃபிகேஷன் இருக்கு அப்படின்றத வந்து நம்ம பார்த்தலாம். இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சமூக பணியாளருக்கான வேலை தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எங்க இருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா திருவண்ணாமலை மாவட்டத்துல தான் பாத்தீங்கன்னா இந்த சமூக பணியாளருக்கான ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. முன்னாடியே சொல்லியிருந்தால என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா தாலுகா ஆஃபீஸ்ல இருக்கு கீழே வரக்கூடிய ஒரு ஜாப் தான் இந்த ஜாப். சரியா? ஸோ நீங்க தாலுகா ஆஃபீஸ்ல போய் ஒர்க் பண்ண போறது கிடையாது. ஸோ அதற்கு கீழே கூடிய ஜாப் தான். சரியா? ஸோ குழந்தைகள் பாதுகாப்பு அழகு திருவண்ணாமலை காவல் எல்லைக்குட்பட்ட ஸ்பெஷல் ஜூனியர் போலீஸ் யூனிட் கீழே தான் பாத்தீங்கன்னா நீங்க பணிபுரிய போகலாம்னு சொல்லியிருக்காங்க. சமூக பணியாளருக்கான ஜாப். சேலரியை பொறுத்த வரைக்கும் 18,556 ரூபா 536 ரூபா பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாத சம்பளம். ஒரு வேகன்சி பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. இதற்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்க கிராஜுவேஷன் வந்து பிஏ வந்து முடிச்சிருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்துல சோசியாலஜி இல்லைன்னா சோசியல் சயின்ஸ் இல்லைன்னா வந்து சோசியல் ஒர்க் ரிலேட்டட் நீங்க பிஏ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு நீங்க தாராளமா நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 42 வயதுக்குள்ள தான் இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ 42 வயதுக்குள்ள எந்த குவாலிஃபிகேஷன் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா அந்த ஜாப் வந்து அப்ளை பண்ணுங்க. வேறபடி இந்த ஜாப்ல வேற எந்த விஷயம் முக்கியமான விஷயம் வந்து கொடுக்கல, சும்மா காமனா தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் கிடையாது அப்படின்னு இருக்காங்க. ஸோ அதனால வந்து பெருசா எதுவுமே வந்து கொடுக்கல. ஸோ அதை வந்து விட்டுருங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அப்ளிகேஷன் லிங்க் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்போம், அதை கிளிக் பண்ணி உள்ள வந்து இதை வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் பார்த்து அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து இந்த ஜாப் அதாவது ஜாப்க்கு அப்ளை பண்ணக்கூடிய நேம் இருக்கு இல்லையா, ஸோ அதோட நேம் வந்து எழுதிட்டு இந்த இடத்துல உங்களோட போட்டோஸ் வந்து ஒட்டிக்கோங்க. சரியா? அதாவது இந்த இடத்துல என்னன்னா உங்களோட நேம், ஓகேவா, ஜாப்போட நேம் கிடையாது. ஒரு ஜாப் தான் கொடுத்துருக்காங்க, ஜாப்போட நேம் கிடையாது, உங்களோட நேம். சரியா? நெக்ஸ்ட் உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்க ஹஸ்பண்டோட நேம் வந்து எழுதுங்க. பெண்கள் இன்கேஸ் ஆண்கள் இருக்கீங்க பெண்கள் இருக்கீங்க மேரேஜ் ஆகாம இருக்கீங்க அப்படின்னா உங்களோட அப்பாவோட பேரை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்க பிறந்த டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய வயது என்ன, உங்க டிஸ்ட்ரிக்ட் என்ன, உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா மேரிட்னு போடுங்க, மேரேஜ் ஆகல அப்படின்னா சிங்கிள் அப்படி சொல்லி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் உங்க கான்டாக்ட் பண்ணக்கூடிய உங்களோட அட்ரஸ் வந்து ப்ராப்பரா வந்து பின்கோடோட வந்து சேர்த்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் உங்க ஃபோன் நம்பர், உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், உங்களுக்கு வந்து டைப்பிங் ரிலேட்டடா அடிஷனல் ஸ்கில் இருக்கு, நான் வந்து டைப் ரைட்டிங் முடிச்சிருக்கேன், இல்ல வந்து நான் கம்ப்யூட்டர்ல நல்லா ஸ்பீடா டைப் பண்ணுவேன், கோர்சஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன், இல்ல எனக்கு நல்லா டைப் பண்ண தெரியும் அப்படின்ற உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் இருக்கு அப்படின்னா உங்களோட அடிஷனல் குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் வந்து இதுல நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்களோட கம்ப்யூட்டர் ஸ்கில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு கம்ப்யூட்டர் வந்து நல்லா ஒர்க் பண்ண தெரியும், ஏதாவது பிரச்சனை செக் பண்ண தெரியும், ஒரு காப்பி பேஸ்ட் பண்ண தெரியும், ஒரு எக்ஸல் டாக்குமெண்ட் டேலி அந்த மாதிரி எனக்கு யூஸ் பண்ண தெரியும் அப்படின்னா உங்களோட கம்ப்யூட்டர் ஸ்கில் என்னன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்றத இந்த பாக்ஸ்ல நீங்க கொடுத்துட்டு உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எதுல உங்களுக்கு இருக்கு அப்படின்றத இந்த பாக்ஸ்ல வந்து நீங்க கொடுத்துக்கோங்க. இன்கேஸ் நீங்க டிசபிலிட்டி பர்சனா இருக்கீங்க அப்படின்னா அந்த பர்சனோட டீடைல்ஸ் நீங்க கொடுத்துக்கலாம். இன்கேஸ் நீங்க வந்து விடோ இல்லைனா டைவர்ஸ் உமன்ஸ் இல்லைனா வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் உமன்ஸ், ஹஸ்பண்டை விட்டு பிரிஞ்சவங்க, ஹஸ்பண்ட் கூட இல்லாம வெளியில இருக்கவங்க அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா அந்த டீடைல்ஸ் வந்து நீங்க இதுல நீங்க கொடுத்துக்கலாம். ஃபைனலா எல்லாமே முடிச்சுட்டு இதுக்கு மேல உங்களோட சிக்னேச்சர் வந்து போட்டுக்கோங்க. அவ்வளவுதான்.
சிம்பிள் இப்போ நம்ம அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. இந்த அப்ளிகேஷனை எந்த அட்ரஸ் அனுப்பி சொல்லி பாத்தீங்கன்னா, உங்களோட நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா முகவரின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு அட்ரஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, வட்டாட்சியர் அலுவலகம் வளாகம், பெரியார் சிறை அலகில், திருவண்ணாமலை 606601. இந்த அட்ரஸ் தான் பாத்தீங்கன்னா நீங்க போஸ்ட் மூலமா அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஜாப்போட போஸ்டிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருவண்ணாமலையில தான் இருக்கும். ஸோ திருவண்ணாமலை எனக்கு ஓகே தான், நான் போய் இருப்பேன், இல்லை எனக்கு ஜாப் கிடைச்சல ஓகே, நான் எந்த ஊரா இருந்தாலும் போக தயாரா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாமே சரி இந்த ஜாப்புக்கு தாராளமா வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு வேற எந்த ஜாப் பத்தி டவுட் இருக்கு, கிளாரிஃபை பண்ணிக்கணும் அப்படின்னா திங்கட்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமைக்குள்ள காலையில ஒரு 11 மணி 10 மணில இருந்து சாயந்தரம் ஒரு 4 மணிக்குள்ள பாத்தீங்கன்னா நீங்க தொலைபேசி மூலமா நீங்க அவங்களை கான்டாக்ட் பண்ணி கூட இந்த டீடைல்ஸ் புரியலனா கூட அவங்களோட மொபைல் நம்பர் அண்ட் லேண்ட்லைன் நம்பரும் கொடுத்துருக்காங்க. அதற்கு நீங்க போன் பண்ணி கூட கேட்டுட்டு கூட உங்களுக்கு ஓகேவா இருக்கு அப்படின்னா தாராளமா அந்த ஜாப் நீங்க அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த அப்ளிகேஷன் நீங்க ஃபில் பண்ணி அனுப்பும்போது பாத்தீங்க அப்படின்னா சில டாக்குமெண்டேஷன் ஜெராக்ஸ் காப்பி கேட்டிருப்பாங்க. அதாவது என்னென்ன டாக்குமெண்டேஷன் அப்படின்னா எக்ஸாம் சொல்லுவாங்க டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட், நெக்ஸ்ட் வந்து உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப்கான சர்டிஃபிகேட், அந்த மாதிரி காமனான ஸ்கில்ஸ் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட். ஸோ இந்த மாதிரி விஷயங்களோட டாக்குமெண்டேஷன் ஜெராக்ஸ் காப்பி மட்டும் நீங்க அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி அதாவது அப்ளிகேஷன் போஸ்ட் மூலம் அப்ளை பண்ணும்போது அது கூட சேர்த்து ஜெராக்ஸ் காப்பி மட்டும் நீங்க வச்சு அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு நேர்காணல் டைம்ல வரும்போது உங்களுக்கு கூப்பிட்டு ஓகே நீங்க இந்த ஜாப்க்கு சூட்டபிளா இருக்கீங்க, இந்த ஜாப் உங்களுக்கு தரோம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது பாத்தீங்க அப்படின்னா நீங்க கொடுத்துருக்கூடிய டாக்குமெண்டேஷனும் நீங்க கொடுத்துருக்கூடிய டீடைல்ஸும் சரியா இருக்கான்னு சொல்லி வெரிஃபை பண்ணி பார்ப்பாங்க. ஏன்னா இதற்காக நான் ஓப்பனிங்கே சொல்லியிருந்தேன், எந்தவித தேர்வும் இல்லாம எக்ஸாமினேஷனே இல்லாம உங்களை செலக்ட் செய்வதா சொல்லிட்டாங்க. ஸோ எக்ஸாமினேஷன் இல்லாம உங்களை செலக்ட் செய்ய போறாங்க அப்படின்னா மெயினா பாத்தீங்கன்னா டாக்குமெண்டேஷன் வெரிஃபை மட்டும் தான் பண்ணுவாங்க. ஸோ டாக்குமெண்டேஷன் நீங்க ஏதாவது ஃபேக் பண்ணிருந்தீங்க ஏமாத்திருந்தீங்க அப்படின்னா உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கோ இல்லையோ அது வேற விஷயம், இருந்துச்சு அப்படின்னா அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க ப்ராப்பரா வந்து நீங்க கொடுத்து ஒரு ஜெராக்ஸ் காப்பி வச்சு அனுப்புங்க. இல்ல அப்படின்னா தயவுசெய்து அதை ஃபில் பண்ணாதீங்க. ஸோ டாக்குமெண்டேஷன் வெரிஃபை வச்சு மட்டும் தான் அந்த ஜாப் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ ப்ராப்பரா அப்ளை பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கோம். ஸோ இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிட்டு நமக்கு ஒரு டவுட் இருக்கு அப்படின்னா ப்ராப்பரா இன்ஸ்டாகிராம்ல வந்து தெரிவிங்க. கண்டிப்பா உங்களுக்கு நான் ரிப்ளை பண்றேன்.